இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாட ஒரு மல்டிப்ளேயர் கேமு, அதுவும் லீவ் டயத்தில் விளையாடுறதுக்காக இன்னும் தேடிட்டு தான் இருக்கீங்களா? ஆமாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த கேமோட பேர் தான் கல்லீஸ் கேங் ஸ்ட்ரீட் கிரிக்கெட். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் புதுசாக வெளியிட்ருக்காங்க அந்த கேமை. ஏர்லி ஆக்சஸில் தான் இருக்குது. பட் தரமாக இருக்குது. டான்ஸ்லாம் ஆடுறாப்புல. ஸோ உண்மையிலே பங்கமாக இருக்குது கைஸ் கேமு. கிராஃபிக்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தளவு கிராஃபிக்ஸ் இருக்குது. இதில் 2 இருக்குது, வில்லேஜ் இருக்குது, இல்லைனா சிட்டி இருக்குது. 2துலேயும் நீங்கள் விளாண்டுக்கலாம். ஸோ 2 இருக்குது அந்த மாதிரி. பங்கமாக இருக்குது கைஸ். கிராஃபிக்ஸ்லாம் பங்கமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கேம் ப்ளே எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இது போல் மல்டிப்ளேயர் கேம் தான். குவிக் மேட்ச் நீங்கள் சாதா மேட்சும் போட்டுக்கலாம். இல்லை நான் மல்டிப்ளேயர் விளாண்டுக்கிறேன் அப்படின்னா மல்டிப்ளேயரும் விளாண்டுக்கலாம். ஸோ இப்படி குவிக் மேட்ச் போட்டிங்கன்னா நீங்களே தான் எல்லாத்துக்கும் விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2-3 டீம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராகவே இருக்கும் கைஸ். நீங்கள் கான்டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஏர்லி ஆக்சஸ் அப்போயே. இன்னும் அந்த கேம் ஃபுல்லாக வெளிவந்தால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ உள்ளே போனோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ யாரை நீங்கள் ஓப்பனிங் இறக்கி போயிட்டீங்கன்ற மாதிரி. ஸோ இதுதான் கைஸ் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது இன்டர்ஃபியர். ஸோ இதாங்க கைஸ். ஸோ உண்மையிலே நம்ம தான் இப்போ பவுலிங் போட்டுட்ருக்கோம். ஸோ சூப்பராகவே இருக்குது கைஸ். ஸோ ஆக்ஷனாக நம்ம ரியல் எப்படி தடுப்புடான்னு ஓடி வந்து போடுவோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபீல்டிங் கூட நீங்களே பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து கரியர், அதாவது கிரிக்கெட் 24 மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் பிசி கேம். ஸோ அதில் இருக்கிறத இதிலே கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் பீட்டா வெர்ஷன்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஃபீல்டிங் நீங்களே தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இதில் க்ரீன் மார்க் இருக்கா, அதில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பால். ஸோ இதில் நீங்கள் ஒரே பவுலர் எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் பாருங்கள், நான் தான் இப்போ ஃபீல்டிங் பார்க்குறேன். ஓடி போய் பிடிக்கணும் நம்ம தான். ஸோ வேறு எதுவும் கிடையாது கைஸ். ஸோ மற்றபடி சூப்பரான ஒரு கேம்னே நான் வந்து சொல்லுவேன். இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் பால்னே ஒன்று தனியாக இருக்குது. அதாவது எரியிறது. சம்டைம்ஸ் விக்கெட் விழுறதுலாம் நம்ம காண்டில் வந்து கண்டிப்பாக எரிவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னெலாம் பார்க்க மாட்டோம். மேட்ச் அப்போ காண்டு வந்து எரின்னு எரிவோம் பால். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கைஸ் சாமி சாலையெல்லாம் வச்சுருக்காங்க வில்லேஜுன்றதுனால. ஸோ கைஸ் இதுலேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நுண்ணறிப்பாக, எவ்வளோ நமக்கு ஒரு ரியலான ஃபீலிங் தரதுக்காக என்னென்ன விஷயங்கள் இந்த கேம்காரங்க பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் லெக் ஸ்பின் அதனால் பக்கத்தில் இருந்து போகிறாங்க. அதுக்கு ஒரு ஆக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ நம்ம தான் ஃபீல்டிங் பார்க்கணும் எல்லாமே. எங்கே எவ்வளோ தூரம் போனாலும் நம்ம ஒன்று நம்ம பக்கத்தில் வந்துச்சுன்னா ஒன்று நம்ம தான். ஸோ ஒரு பங்கமான கேம் வேஸ். நீங்களும் எவ்வளோ சின்ன கரெக்ஷன்ஸ் சாமி சலலாம் இருக்க அளவு பண்ணியிருக்காங்கன்னா கேன் திங்க் அபவுட் த கேம் டெவலப்பர்ஸ் அண்ட் தேர் திங்கிங். ஸோ உண்மையாலே பங்கமாக தாங்க ஈஸி இருக்குது இந்த கேம். எவ்வளோ எம்பின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில், ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் விளாட போகிறீங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக நீங்கள் விளாட்லாம். நிறையா பேர்த்து கூட நல்லா டஃப்பாக இருக்கும் காம்படிஷன். சூப்பராக இருக்கும். ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டு என்ஜாய் பண்ணலாம் அவங்க ஹாலிடேஸை. ஸோ அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான கிரிக்கெட் ஃபேன்ஸ் நிறையா பேர். நான் ஸ்கூல்லலாம் இப்போ ஒரு மேட்ச்சு போனாலே அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்த்து நீங்கள் அழகாக விளாட்லாம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். மாட்டெல்லாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ பேட்டிங் இப்போ நம்ம ஆடிட்டுருக்கோமா? ஆமாம் நம்ம தான் பேட்டிங் ஆடிட்டுருக்கோம். இல்லை கைஸ், நம்ம வேறு ஒரு பவுலர் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் டென்னிஸ் பால் தான் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா டென்னிஸ் பால் வாங்குறதே அப்போல்லாம் பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், பின்னாடி உட்காந்துலாம் பார்க்குறாங்க பாய்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நல்லாவே இருக்குது கைஸ் கேமு. ஸோ திருப்பி சொன்னால் போர் தான் அடிக்கும். ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.